தாவேக தலைவர் விஜய் கேட்ட சின்னங்களில் பிரதான சின்னமான விசில் சின்னத்தையே தலைமை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. விசில் உள்ளிட்ட 9 சின்னங்களின் பட்டியலை கொடுத்து ஒரு சின்னத்தை ஒதுக்குமாறு தாவேக தலைவர் விஜய் கேட்டிருந்த நிலையில் தாவேக கேட்ட விசில் சின்னத்தையே தலைமை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். வருகின்ற 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்கின்றது. கிட்டத்தட்ட விசில், கிரிக்கெட் மட்டைப்பந்து, வெற்றி கோப்பை உள்ளிட்ட 9 சின்னங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலமாக கோரப்பட்டிருந்தது. இந்த 9 பிரதான சின்னங்களிலிருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை தமிழக வெற்றி கழகத்திற்கு 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஒதுக்குமாறும் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் கோரியிருந்த அந்த 9 சின்னங்களில் முதல் சின்னமாக கோரப்பட்டிருந்த விசில் சின்னத்தையே தலைமை தேர்தல் ஆணையமானது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒதுக்கியிருக்கின்றது. கிட்டத்தட்ட விஜய் கேட்ட 9 சின்னங்களில் முதலாவது சின்னமாக இருக்கக்கூடிய விசில் சின்னத்தையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகம் இதுவரை எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்கப்படாத ஒரு கட்சி, அதே போன்று அங்கீகரிக்கப்படாத கட்சி, பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய அந்த பொது சின்னத்தை ஒதுக்குமாறு தலைமை தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைக்கலாம். அதன்படி தமிழக வெற்றி கழகமும் கோரிக்கை வைத்திருந்தது. அதன்படி அவர்களுக்காக இந்த விசில் சின்னமானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களை சந்தித்து வந்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி சின்னத்தை பெறுவதற்கு ஒவ்வொரு தேர்தலிலும், நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, சட்டமன்ற தேர்தலிலும் சரி, அவர்களுடைய அந்த கட்சியினுடைய சின்னத்தை பெறுவதற்கு சீமானுடைய நாம் தமிழர் கட்சியானது தொடர்ந்து போராடி கொண்டே வருகின்றது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பொது சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கி வந்தது தலைமை தேர்தல் ஆணையம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, கரும்பு விவசாயி உள்ளிட்ட சின்னத்தை நாம் தமிழர் கட்சியானது கோரியிருந்தது. அதன்படி அவர்களுக்கு அந்த சின்னத்தை மறுத்துவிட்டு மைக் சின்னமானது அவங்களுக்கு கடந்த தேர்தலின் போது வழங்கப்பட்டிருந்தது. எந்த தேர்தலிலும் தாங்கள் கேட்கும் சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுப்பதில்லை என தொடர்ந்து சீமான் அவர்கள் குற்றச்சாட்டையும் வைத்து வந்தார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் தமிழக வெற்றி கழகத்தினர் கேட்டிருக்கக்கூடிய அந்த விசில் சின்னத்தையே ஒதுக்கி இருப்பது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்ப அதிர்ச்சி என்கின்ற அந்த ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் 9 சின்னங்களானது கோரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் முதலாவதாகவும் அதே போன்று எளிதில் சென்றடையக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த விசில் சின்னமானது தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருப்பது மிகவும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகின்றது.